நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே சுனில், இன்னைக்கு அலையன்ஸ் அப்படின்னு வரப்போ பையன் பார்க்கறது பொண்ணு பார்க்கறது, பையன் கிடைக்கிறது பொண்ணு கிடைக்கிறது, இதுல இயல்பாக இன்னைக்கு புதிதாக என்னென்ன சிக்கல்கள் அல்லது என்னென்ன சிரமங்கள் வந்திருக்கு இந்த சமூகத்துல? இப்போ இவங்க பேசக்கூடிய எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா, நம்ம அனுபவிக்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா, இந்த குளோபலைசேஷன் சொல்கிறோம் இல்லையா, 1990க்கு பிற்பாடு மக்கள் கையில் பணம் அதிகமாக புழங்குது. அப்போ வந்து இது எல்லாமே அதோட கனெக்ட் ஆகுது. பொருளாதாரங்கிறது ஒரு மைய பிரச்சனையாக வருது. இப்போ ஒரு பையன் வந்து எந்த ஊரில் இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிட்டி பேஸ்ட் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. புறநகர் இப்போ நான் சேர்ந்த தென் மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, இப்போ என்னுடைய கல்யாணத்தில் நான் நிறைய இந்த மாதிரியான சிக்கல்களை சந்தித்தேன். இப்போ நான் வந்திருக்கிறது வந்து காரைக்குடி. அது வந்து ஒரு பி கிரேட் டவுன், சாதாரண டவுன் தான். அப்போ வந்து நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து பொண்ணு கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஸோ முதல்ல எல்லாமே பொருளாதாரத்தை வச்சு தான். இப்போ வேலை, அதுக்கப்புறம் வசிப்பிடம், இது போன்ற எல்லாமே வந்து பொருளாதாரத்தை மையமாக வச்சு தான் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பவர் ஷிஃப்ட். அவங்க சொல்லக்கூடிய டெசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து இம்போஸ் பண்ண முடியாது. நான் வந்து என்னுடைய டெசிஷனை வந்து நான் எடுக்கிறேன். நான் எனக்கு தேவையான இதை வந்து நான் இது பண்ணுறேன். இப்போ இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, இந்த போஸ்ட் குளோபலைசேஷனில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நுகர்வாக பார்க்குறோம் இல்லையா, அந்த நுகர்வு மென்டாலிட்டி தான் இதுலேயும் வந்து உள்ளே வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே இந்த திருமணங்கிறது கூட ஒரு விதமான நுகர்வு சார்ந்த விஷயமா, பிளெயினாக பெரும்பாலும் பேசினதை பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பொருளியல் சார்ந்த விஷயம் தான் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு. அது தவிர்க்க முடியாது. அது தப்பு சரின்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்தை நோக்கி நம்ம எவால்வ் ஆகிட்டு இருக்கோம். இந்த இடைநிலையில் இன்றைக்கி வந்து பொருளியல் முக்கியமாக பேசப்படுது. அதில் வந்து இந்த நுகர்வுங்கிற ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப இந்த நுகர்வு பொருளாக தான் ரெண்டு பேருமே வந்து திருமணத்தை வந்து பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் பேசல சொன்னீங்க திருமணங்கிறது ஒரு பிராண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு. ஐ மீன் ஐ திங்க் இந்த ஒரு பிஇனா பிஏ கல்யாணம் பண்ணணும், டாக்டர் கல்யாணம் பண்ணணும், அது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி. அது எப்படி பிராண்டாக மாறுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் மாறி போச்சு? இல்லை, இப்போ தெளிவாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சட்டகம் வச்சுருக்கோம். ஒரு பெண் வந்து ஒரு சாதாரணமான ஒரு பெண் வந்து முதல்ல வந்து 7 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் திருமண வயதில் இருக்கக்கூடிய மொத்தம் பேர் வந்து ஒரு 2 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து முதல்ல கம்யூனிட்டி வந்துடுது. கம்யூனிட்டி ஃபில்டர் ஆகி, அப்புறம் அடுத்து ஏஜ் ஃபில்டர் ஆகி, அதுக்கப்புறம் இப்படி ஒன்றா படிப்படியாக குறைஞ்சி வருது. ஸோ இந்த ஏஜ், கம்யூனிட்டி இது அதுக்கப்புறம் ஜாதகம் வருது. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 250, 300 பேர் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியவங்க வருவாங்க. அதுக்கு பிறகு இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து வெறும் பொருளியல் மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த 250 பிரேக் பண்ணக்கூடியது வந்து பொருளியல் மட்டும்தான். இப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு 2 விதமான ஒப்பீனியன் சொன்னாங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லைன்னு சொன்னாங்க. வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் என்னென்னா, என்னுடைய அப்சர்வேஷனில் நான் பார்த்த வரைக்கும் வெளிநாட்டில் இப்போ இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க தயங்குறாங்க. ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு இருக்கணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இது ஒரு டபுள் மைண்டு. ஸோ இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து ஒரு ஃபிக்ஸட் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. உன்னுடைய எக்கனாமிக்கலாக, உன்னுடைய பொருளியல் சார்ந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய பொருளியல் இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது டோட்டலாகவே வந்து இந்த பெண்புலத்தில் தான் வர்றாங்க. இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, செல்ல பிள்ளையாக நான் வளர்த்தேன். ஸோ வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு ஏன் வந்து இவ்வளோ ஃபிக்ஸடாக ரிஜிடாக க்ரைட்டீரியா குறுக்கிட்டே வரும்போது சாய்ஸ் நேரோ ஆகிட்டே இருக்குது இல்லையா, அது ஒரு பெரிய அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஸோ வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க சொல்லக்கூடிய க்ரைட்டீரியாவில் அப்போ அரேஞ்ச் மேரேஜில் ரொம்ப சிக்கலான விஷயம் என்னென்னா, என்ன சொல்கிறாங்க, 20 நிமிஷத்தில் நாங்கள் வந்து பேசி முடிவு எடுக்கணும். பொண்ணும் பையனும் 20 நிமிஷத்தில் நாங்கள் வந்து பேசி முடிவு எடுக்கணும். அப்போ அதில் அவனுடைய கேரக்டர்லாம் தெரியறதுக்கான எந்த வாய்ப்பு, எந்த சூடும் கிடையாது. ப்ளஸ் சுற்றத்தில் வந்து நம்ம விசாரித்து கல்யாணம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கி யாராவது ஒரு சுற்றம் வந்து வேணும்னு சொல்லுவானா, போய் சொல்லுவானா? யாரும் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனுக்கு அக்கறை இருக்குல்ல, நம்மளால் ஒரு கல்யாணம் நிற்கக்கூடாதுன்னு அவன் நினைப்பான். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ 20 நிமிஷத்தில் ஒரு இதை வந்து அவன் டிசைட் பண்ணுறான். அப்போ எதை வச்சு டிசைட் பண்ணுறான்? பொருளாதாரத்தை வச்சு தான் டிசைட். அவ்வளோதான், வேறு வழியும் கிடையாது. ஸோ இது வந்து இப்போ எவால்வ் ஆகிட்டு இருக்கு. இது ஃப்யூச்சரில் இது வந்து நம்ம ஒரு எராவிலேருந்து இன்னொரு எராவுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த ட்ராவலில் நடுவில் நிற்கிறோம். இதில் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் இதுதான் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். மகதீஷ், நீங்கள் வாழும் பகுதியில் ஆண் பெண் அவங்களுக்கான திருமணம், அதில் பெண் கிடைக்கிறது, பையன் கிடைக்கிறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு சிக்கலாக அல்லது முன்னிலேருந்து கம்பேர் பண்ணுறப்ப வேறு மாதிரி இருக்கு? நான் வாழும் பகுதியான கொங்கு பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே அதிக தொழில் வளம் உள்ள ஒரு பகுதி. அங்கே வினையே ஆடவர்க்கு உயிரேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆண் மக்கள் உள்ள ஒரு பிரதேசம்.
தொழில் செழித்திருப்பதால் விவசாயத்திலிருந்து அந்த பகுதி முற்றிலும் தன்னை துண்டித்து கொண்டதால் அங்கே இருக்கிற ஆண் மக்கள் அந்த பசங்க எல்லாமே வந்து உடனே தந்தையை உற்றி, தந்தை ஏதாச்சும் ஒரு தொழிலில் அவர் ஒரு பெயர் எடுத்திருப்பார், அவர் அந்த அந்த தொழிலை வந்து ஒரு கட்டி எழுப்பி இருப்பார். இவர் படித்து தான் முன்னுக்கு வரணும் அல்லது தன்னுடைய வேறு சாமர்த்தியங்களை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமெல்லாம் மகனுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ கிடையாது. அவங்க தொழில் சார்ந்து தங்களுடைய அக்கறைகளை வளர்த்துருப்பாங்க. அப்போது படிக்கிறது, கல்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் பின்தங்கியே இருக்கக்கூடும். சிறு தொழில் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் அவங்கெல்லாம் வாழக்கூடியவங்க. ஆனால் இந்த பெண்கள் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா கடந்த இந்த 20 வருஷ காலகட்டத்தில் இவர்களுக்கு வேறு நாட்டங்கள், வேறு வெளிப்போக்குகள் எதுவுமே இல்லாத ஒரு தலைமுறையில் இருக்காங்க. முதல்ல இப்போ பசங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா வெவ்வேறு நாட்டங்கள் உண்டு, வெவ்வேறு கலந்து பேசுதல் உண்டு, ஒரு விளையாடுதல் உண்டு. பெண்கள் விளையாட போகிறதே கிடையாது, அவங்க தலையை குனிஞ்சிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க பொண்ணுங்க. அப்போ மேலும் வந்து இந்த ஒரு பெண் பிள்ளைகள் வந்து மேலும் தன் வீட்டில் மேலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு 25 வயசு வரைக்கும் அவங்கள படிக்க வச்சிடுறாங்க. அப்போ இவங்க சாதாரணமாக ஒரு 3 டிகிரி 2 டிகிரி எல்லாம் எல்லா பெண்களும் வாங்கிடுறாங்க. இந்த பசங்க வந்து அதில் பின்தங்கியே இருக்காங்க. இவங்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு வேறுபாட்டை எங்கள் பகுதியில் பார்ப்பதனால பசங்களுக்கு வந்து பெண் கிடைக்கிறதில்ல. சாதாரணமாக வேறு பொருளாதார சார்ந்த பொருத்தங்களையும் பார்க்கறதுனாலையும் இது தள்ளி போகுது. இது அப்படியே கிடையாது. இப்போ சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் யானும் எவ்வளி அரிதும் செம்புள பெயல்நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. தந்தை யாருன்னு, தந்தையும் தாய் யாருன்னே தெரியாது. உன் தந்தையும் என் தந்தையும் எந்த வகையிலும் உறவு கிடையாது, நீயும் நானும் யாருன்னே கிடையாது. ஆனால் ஒரு பாலை நிலத்தில் ஒரு மழைத்துளி விழுந்தது போல் உடனடியாக கலந்து கொண்டு ஒரு உறவாகக்கூடிய ஒரு புதிய தலைமுறை அது, ஒரு ஆணும் பெண்ணும். அவங்களுக்கு இத்தனை பொருத்தங்களையும் இத்தனை சமூக சிக்கல்களுடைய கமிட்மெண்ட்டுகளையும் அந்த 2 இளைய உள்ளங்கள் மீது நீங்கள் சுமத்தி ஏன் இத்தனை பொருத்தங்களை பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. முதல்ல இந்த பெண் அமையாததற்கு முக்கிய காரணம் வந்து ஜாதகம். ஜாதகத்தை தவிர்த்துட்டு இங்கே வந்து ஆண் பெண் பொருத்தம் பார்த்தீங்களானால், மணப்பெண் மணமகள் தேடுவீர்களானால் எந்த திருமணமும் இவ்வளவு தாமதிக்காது. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. எப்படிங்க ஒரு 12 வகையாக பிரிக்கிறாங்க, 12க்குள்ள 3 வகையான பொருத்தங்களை மட்டும் தேடி எப்படி இருக்க முடியும்? அது கிடையாது. பொருளாதார ரீதியாக இது ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப மடத்தனமாக இருக்குது. நாமெல்லாம் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோமா, நமக்கெல்லாம் சிந்தனை போக்கு இருக்கா அப்படின்னால எப்படி பொருத்தி பார்க்குறீங்கன்னு புரியல. ஒரு முடிவற்ற சாத்தியங்களுடைய ஒரு இளைய தலைமுறை அது, ஒரு மணப்பெண்ணும் மணமகனும். எந்த வகையான ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து வந்திருக்கட்டும், பொருளாதார பின்னணியிலிருந்து வந்திருக்கட்டும், அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு புத்துலகத்தில் எண்ணற்ற சாத்தியங்கள் உண்டு. அதை அத்தனையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இவங்களுடைய நிர்பந்தங்களும் முடக்கி வைக்கிறதுனால ஒரு என்ன அவங்க தாம்பத்திய வாழ்க்கையில், பிற்கால இல்லற வாழ்க்கையில் ஒரு வழக்கமான மற்றும் ஒரு ஜோடியாக தான் மாற முடியும். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு அடுத்த முகூர்த்தத்துக்கு ஒரு 8 மாதத்துக்கு நீங்கள் தலவுங்க, எந்த மண்டபமும் கிடைக்காது. அவ்வளவு தூரம் இப்போ நெருக்கி இளைய தலைமுறை மேலே அத்தனை எதிர்பார்ப்புகளை சுமத்தி எல்லாத்தையும் வந்து இப்போ திருமணம் அப்படிங்கிறதே வந்து திகிலூட்டக்கூடியது. இந்த இப்போ இவங்கெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கல்ல, சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு இன்ப அனுபவமாகவே இல்லை. அது அத்தனை இப்போ கண்ணீர் கதைகளோடு ஒரு நம்மளுடைய மணப்பெண் தேடுவதும் மாப்பிள்ளை தேடுவதும் மாறி இருக்கு. மகடேஸ்வரன், சுனில் சொன்னதுலேருந்து எடுத்தா ஆத்தென்டிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று நம்மளால், அதாவது மீதியெல்லாம் நம்ம யூகிக்கே தான் முடியும் சரியா இருக்கும் சரியா இருக்காதுன்னு. அப்போ பொருளாதார ஃபேக்டர் மட்டும்தான் ஓரளவு ஆத்தென்டிக் ஃபேக்டர், இதை வச்சு தான் இது நகருது அப்படின்னு சொல்கிறாரு. இதை மாற்ற முடியாதா? கண்டிப்பாக முடியும். அதுதான் காதல் திருமணமெல்லாம் அதைத்தானே பண்ணிச்சு. அதெல்லாம் வந்து எதையுமே பார்க்கலையே. அது வந்து இருதரப்பையும் பார்த்தது, அவ்வளவுதான். வேற எந்த பின்புலத்தையும் வந்து பார்த்து காதல் வந்தது இல்லையே. பொருளாதாரத்தை வந்து பார்த்து ஒரு திருமணம் முடிவு செய்வது என்பதே வந்து ரொம்ப ஒரு அறிவுள்ள சமூகத்தினுடைய ஒரு நடத்தை கிடையாது. பொருளாதாரம்ங்கிறது வந்து அப்போதைய நிலை, தற்காலிக நிலை. பொருளை இது வந்து எந்த ஒரு வல்லரசுக்குமே பொருந்தும். அது திருமணத்துக்கு பிறகு முற்றிலும் தலைகளாக கூட மாறலாம். அதை ஒரு கிரைட்டீரியாவை வச்சுக்கவே கூடாது. நான் சுனில் பேசுனதுனால அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிறேன். டக்கு 4 பேர் மட்டும் பதில் சொன்னா கூட எனக்கு போதும். என்னென்ன வேலையில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பிசினஸ் பண்றவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார். நிரந்தர வருமானம் இல்லைன்றதுனால வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, பிசினஸ் பண்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற நெசவாளர்கள்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நெசவாளர்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது வந்து 4 பேராக செய்ய வேண்டியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டு வேலை மட்டும் முடிச்சுட்டு அதை விட்டுருவாங்க. அதுக்காக வந்து இது வந்து வீட்டு வேலை முடிச்சு வீட்டு வேலையும் பார்க்கணும், நெசவு வேலையும் பார்க்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால நெசவாளருக்கு நெசவு நேர்வங்களை கூட கொடுக்க மாட்டாங்க. ஓஹோ, வேற யாருக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை? என்ன வேலை பார்க்குறவங்களுக்கு? அட்வொகேட்ஸ்,
போலீஸ் உங்களுக்கு யாரும் அட்வொகேட்ஸ்க்கும் போலீஸ்க்கும் கொடுக்கறது இல்லையா? ரொம்ப தயங்குறாங்க. இப்போவுமா? இப்பவும் நடக்குது. இவங்க 2 பேருக்கும் லோன் கொடுக்க பேங்க் கொடுக்க தயங்கும். இல்ல பேங்க்ல லோன் கொடுக்கறது இல்லைங்க. அது எப்பயுமே அது கொடுக்கறது இல்ல. இல்ல நீங்க அட்வொகேட்ங்கிறதுனால அப்படி சொல்றீங்களா? இல்ல அப்படி இல்லைங்க. ஜெனரலாவே இருக்கு. மீடியா இருக்கு உங்களுக்கு. மீடியா லைன்ல இருக்கிறது என்ன ரொம்ப வாலடைலா இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் இல்லைன்னு கொஞ்சம் யோசனை பண்றாங்க. மீடியா லைன்ல இருக்கவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யோசிக்கிறாங்க. வேற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, சேல்ஸ் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு யோசிக்கிறாங்களா? கொடுக்கறது ரொம்ப தயக்கமா இருக்கு. வேற மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு யோசிப்பாங்க. என்னங்க? மிலிட்ரியில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஓகே. அது இல்லை, அது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால சார். அது ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது சார், டிரைவர்ஸ்க்குலாம் வந்து கொடுக்குறது. டிரைவர்ஸ்க்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் மகடேஷ் சொன்னது பயப்படுறாங்க. ரிஸ்க்குங்கிறதுனால. எஸ். வேற விவசாயிக்கு கொடுக்குறது இல்லைங்க சார். விவசாயிக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லை. இப்போ அதிகம் தான். ஆமாம் சார், இப்போ ரொம்பவுமே அதிகமாக போயிட்டு இருக்குங்க சார். வேற என்ன வேலை பார்க்குறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? கீழே கொடுங்க. டாஸ்மார்க்கில் வேலை பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க சார். ஆமாம், டாஸ்மாகில் வேலை பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான். கீழே அது அப்பையிலேருந்து அப்படி தான். கல்லுக்கல்ல வேலை பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. பனையேறி ஆட்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பனையேறி ஆளுங்க அதான் கல்லு கடை. ஓகே. ஆமா, அது கொடுக்க மாட்டேங்காங்க. வேற யாருக்கு கொடுக்க மாட்டேங்கிறா? மல்லிகை கடைக்கும் இப்போ முன்னால் நல்லா கொடுப்பா, ஆ எப்படி போனாலும் பணம் வந்துடும் அப்படின்னு. ஆ இப்போ மல்லிகை கடை ஓட்டம் இல்லையா, இருக்க பணம் நகையெல்லாம் வித்து கொண்டு அவன் கடையில போடுதான். கடை க்ளோஸ் அப்படின்னு ஊரை பார்த்து வந்துடுறான். மெட்ராஸ்ல போட்டு வந்துட்டானுவன் நிறைய பேர். ஊருக்கு வந்துட்டாங்க. அதனால கொடுக்க மாட்டேங்கான். மளிகை கடைக்கும் கொடுக்குறது இல்லை. மல்லிகை கடைக்கும் கொடுக்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டா வந்து ரொம்ப சரக்கா வச்சு ஒரு கை வண்டி வச்சு தள்ளிட்டு போகுது. அந்த இதுக்கும் அப்படித்தான். அதுக்கும் கொடுக்குறது எல்லாம் லாஸ் ஆயிட்டுனா நகை போயிருதுல. நகை போயிருது. 100 பவுன் போட்டு விடுதான் மெட்ராஸ்ல கடைன்னு. இங்க க்ளோஸ், அங்க சும்மா வந்து கிடக்கு. அதனால சிக்கல் தான், நான் பார்த்துருக்கேன். அதுக்கு பேசுகிற கிராமத்து பேச்சு மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பொருளாதாரம் அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் வால்மார்ட் வந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு இதான் பதில். அதான் நான் சொல்கிறேன், நம்ம இதுக்குள்ளே தான் சாமானிய மனிதர்கள்ட்ட தான் மிகப்பெரிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சிந்தனை ஒழிஞ்சிருக்கு. 100 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்குறான். மெட்ராஸில் கடை இருக்குன்னு சொன்னாங்கன்னு கட்டி கொடுக்குறோம். இங்கே வந்து பொண்டாட்டி நகை அடமானம் வச்சு தினந்தோறும் ஏதோ தள்ளி 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 கடைசியில் பார்த்தா 1 பவுன் இல்லாமல் ஊரில் வந்து அது நிற்கிது. ஒரு சிறு முதலாளி சின்ன கடை வச்சுருக்கான், நசுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அப்படிங்கிறது தான் அங்கே அவங்க கன்வே பண்ணுற மெசேஜ். மகுடேஸ்வரன், விவசாயிகளுக்கு இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இப்போதைய தலைமுறை வந்து வெயிலில் வேலை செய்வதை விரும்பவில்லை. ஒரு பெரும் தொகையினான மக்கள் வந்து நிழலில் வேலை செய்யும்போது விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, இவங்கெல்லாம் வெயிலில் வேலை செய்கிறாங்க. அதை வந்து இப்போதைய தலைமுறை விரும்பலைங்க. வேர்க்காம இருக்கணும். இல்லை, ரொம்ப ஆழமான பார்வை தான் இது. வெயிலில் வேலை பார்க்க வேண்டிய வேலை அது, கட்டட வேலையும் விவசாயம். அப்போ அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை இருக்கு. ஓகே, லோகநாயகி மேம், எப்படி பார்க்குறீங்க? பொண்ணு கிடைக்கிறது, பையன் கிடைக்கிறது, இதில் இன்னைக்கு வந்திருக்க புது கிரைட்டீரியாஸ், இஷ்யூஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த அரங்கத்தில் இவங்க பேசினவங்க எல்லார்கிட்ட இருந்தும் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. அவர் சொல்லிட்டு இருந்தார் விவசாயம் பண்ணுறவர் கிடைக்கலன்னு. அந்த ஜென்ரேஷன் நிஜமாவே கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் வந்து விவசாயம் நல்ல பெரிய விவசாயின்னா அவங்களுக்கு வந்து பொண்ணை கொடுப்பாங்க. விவசாய குடும்பத்தில் இருக்கவங்க அந்த பையனை கூட படிக்க வைக்கிறது இல்லை. பெரும்பாலும் விவசாயம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டே தான் இந்த போன ஜென்ரேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. அதுபோல தான் அவங்களுக்கு வந்து நிறைய மரியாதை, ஊரில் மரியாதை இருந்தது. அது அவங்க குடும்பங்களில் பொண்ணு கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு போட்டி இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷனில் அதோடைய நோக்கம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. அது ஏன் மாறிச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க சொன்னதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் முன்னேறினதும் தான். ஏன்னா அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எதிர்பார்ப்பு எப்பவுமே வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து ஆணுடைய எதிர்பார்ப்பு மட்டுமே இருந்தது. இப்போ வந்து பெண்களுடைய எதிர்பார்ப்பும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அதில் முட்டல்கள் முதல்கள் இது போல். ஏன்னா இவங்க கம்ஃபர்டபிலிட்டி மட்டும் பார்த்தாங்க. இப்போ வந்து பெண் வந்து இது இப்படித்தான் வேணும்னு சொல்லிட்டு அவள் வந்து டிமாண்ட் பண்ணுறான். உமாபதி சார், ஆக்சுவலாக இவரை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருவர் தான். அதாவது வெண்புள்ளி இயக்கத்தை சேர்ந்தவர். இதை வந்து வெண்குஷ்டம்னு இந்த சமூகம் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ அதை அப்படி பிரகடனப்படுத்தி ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடாதுன்னு அதை கெசட்லேயே வெண்புள்ளி அப்படின்னு போராடி மாற்றினதில் மிகப்பெரிய பங்கு திரு உமாபதி. அது வெண்குஷ்டம் இல்லை, வெண்புள்ளி அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழே கொண்டு வந்து இப்போ அதை வெண்புள்ளி அப்படின்னு தான் அதை சொல்லணும். இது அவரை பெருமைப்படுத்துறதுக்காக இதை சொல்ல கிடையாது. ஆனால் நாமும் இதை உணரணும். இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் கவனிக்க வைக்கணுங்கிறதுக்காக சொன்னதான். நீங்கள் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு அலைன்ஸ் அப்படின்னு வர்றப்போ என்னென்ன சிக்கல்கள்? ஒன்று, அவங்க வேரை விட்டு நிறைய விலகி வந்துட்டு இருக்காங்க. அவங்க
அவங்க சொந்தத்துக்குள்ள பொண்ணு ஏழையாக இருந்தால் எடுக்க யாருமே தயார் கிடையாது. இவங்க பேசுனது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அங்கே பொண்ணு இருக்கு. எங்ககிட்ட கேட்டால் நாளைக்கு 100 பொண்ணு நாங்கள் தரோம். ஒன்றே ஒன்று அந்த பொண்ணுக்கு ஒரு வெண்புள்ளி இருக்கும். அதே மாதிரி மாப்பிள்ளை தரோம், 1000 மாப்பிள்ளை தரோம், ஒரு சின்ன வெண்புள்ளி இருக்கும். நீங்கள் எந்த துறையில் கேட்டாலும் தரோம், எந்த ஜாதியில் கேட்டாலும் தரோம், எந்த மதத்தில் கேட்டாலும் தரோம். இவங்க வேற விட்டு விலகி வந்துட்டு மேலே உக்காந்துட்டாங்க. தனக்கு கீழே இருக்கிறவங்கள அவங்க ஜாதிக்குள்ளேயே கூட சொல்கிறாங்க, கேவலம் பார்க்குறாங்க. ஒரு பெரிய கடல் இருக்குது, கடலுக்குள்ளெல்லாம் வலை வீசி மீன் பிடிக்கிறத விட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு கௌரவம், குடும்பம் என்ன சொல்ல நிறைய ஒரு சுவர்களை எழுப்பிட்டு அது மேலே எகிரி குச்சி காயம்பட்டுன்னு இருக்கிறாங்க. அவ்வளோதான். உண்மையிலேயே பறந்து விரிந்து தேடினா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப சாதாரணம். இந்த ரேஷியோ கூட இன்னைக்கு ஒரு பிரச்சனையாகவே கிடையாது. எத்தனை பெண்கள் உங்களுக்கு வேணும்னாலும் எங்களுடைய வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு இயக்கம் உங்களுக்கு தர தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இதுக்குள்ளே வந்த உடனே. என்னென்னா, இவ்வளோ அழகான பெண்கள் அவர் ஒரு வரிசைப்படுத்தினார் அந்த பெண்களுடைய அழகை. எங்கள் பெண்கள் வந்து எவ்வளோ அழகான பெண்களையும் வெண்புள்ளிகள் வந்து சிதைச்சி போட்டுரும். இந்த வெண்புள்ளி யாருக்கு வேணும்னாலும் எந்த வயசில் ஒன்றாலும் வரலாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு பொண்ணு அழகாக கட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வெண்புள்ளி வரலாம். நாங்கள் வெண்புள்ளி வந்த பையனுக்கும் பெண்களுக்கும் சுயவரம் நடத்தி ஒரு மேடையில் ஏற்றுறோம். அந்த பெண்கள் வந்து அவ்வளோ கம்பீரமாக தன்னை அறிவிச்சுக்கிறத அந்த திருச்சியில் நடந்தப்பையும் திருநெல்வேலியில் நடந்தப்பையும் நாங்களே பிரமிச்சு போயிட்டோம். அந்த சுயவரம் மற்றவங்க ஏற்பாடு பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணவே மாட்டோம். வரும்போதே அங்கே பேண்டு வாத்தியம் வாசிச்சுன்னு இருப்பாங்க, உள்ள மங்கள இசை வாசிக்கும், ஏசி ஹாலில் பண்ணுவோம். எங்களுக்கு திருநெல்வேலியில் அது கிடைக்கல. இப்போ பண்ணும்போது ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க? நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ உயர் பதவியில் இருந்தாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் வெண்புள்ளி இருக்கிறவரை சொந்த உறவுகளுக்கு கூட கல்யாணம் பண்ணிக்காது. ஏன்னா பரம்பரையாக வரன்ற தவறான எண்ணம். பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை எல்டிஆ, கோ பிரசன்டட் பை சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். தோல் தான் ஒரு மனுஷனுடைய அடையாளமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டிபி இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், எய்ட்ஸ் இருக்கலாம், எந்த நோய் ஒன்றா இருக்கலாம். நீங்கள் இயல்பாக இந்த நாட்டில் உலா வரலாம். பட் ஆனால் தோலில் இருக்கிறது பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணும், வெறிச்சு பார்க்குறாங்க. எங்கள் பசங்களுக்கு, அந்த இளம் பிள்ளைகளுக்கு குறிப்பாக 13 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே தான் நிறைய வருது. பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிக்க வேண்டிய வயசில் ஒரு ட்ரெயினில் போனால் வெறிச்சு பார்ப்பாங்க, பஸ்ஸில் போனால் வெறிச்சு பார்ப்பாங்க. அவங்கள கமெண்ட் அடிக்கிறவங்கள நிறைய பேர் உண்டு. நாங்கள் வெண்புள்ளிகள் இல்லை, வெண்குஷ்டம் இல்லை, வெண்புள்ளிகள்னு 2010 வாங்கிட்டா கூட சமூகம் மட்டுமல்ல, பல்கலைக்கழகம், ஒரு பல்கலைக்கழகம் திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு ஐயப்பன் என்ற காது கேட்காத வாய் பேசாத மாணவனை கல்லூரி நிர்வாகத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சு 2 நாள் கிளாஸ் தான் அந்த பையன் அட்டன் பண்ணான். நாங்கள் அரசு வெளியிட்ட ஜிஓவில் நீங்கள் சொன்ன மாதிரி வெண்புள்ளிகள்னு சொல்லணும் மட்டும் இல்லை, அது நோய் இல்லை, அது இன்னொருத்தருக்கு தொற்றாது, அது பரம்பரையாக வராதுன்னு சுகாதாரத்துறையில் அரசு ஆணையது. 8 வருஷமாக போராடி பல்வேறு கேள்விகளை நாங்கள் சரி செய்து அதை வாங்கணும். என்ன கேட்டாங்கன்னா, அப்பாவுக்கு இருந்து பிள்ளைக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருந்து பொண்ணுக்கு இருக்குது, தாத்தாவுக்கு இருந்து பேரனுக்கு இருக்குது, இது எப்படி நீங்கள் பரம்பரையாக வரலன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், அது 12% பேருக்கு தான். அது கூட ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தால் ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு வரும், ஏதாவது ஒரு பேர பிள்ளைகளுக்கு வரும். 88% குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு எதுவுமே இருக்காது, அந்த குழந்தைக்கு வரும். அது எப்படி பரம்பரை நோயாகும்? பல்கலைக்கழகமே இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கணுமான்னு இந்துவில் தலையங்க கூட எழுதுனாங்க. அது பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த பல்கலைக்கழகம் மன்னிப்பு கேட்டுச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இனிமேல் இப்படி ஒன்று நடக்கக்கூடாது, அங்கொன்றும் இங்கொன்றும் வந்த உடனே அது கல்வித்துறை கவனத்துக்கு கொண்டு சென்று இன்றைக்கி நாங்கள் 2013 ஆர்டர் வாங்கிட்டோம். வெண்புள்ளியை காரணம் காட்டி எந்த குழந்தையை பள்ளிகளில் சேர்க்க மறுப்பதோ இல்லை படிக்கும்போது பாரபட்சமாக நடத்துவதோ கூடாது. 2வது, நல்லா இருக்கிறவங்களுக்கே கல்யாணம் நடக்கலன்னும் போது நாங்கள் ரொம்ப அதிர்ந்துட்டோம். என்னென்னா, எங்கள் பிள்ளைங்களுக்கு வெண்புள்ளி இருக்கும், இங்கே இருக்கும், நான் முழுசும் மாறி இருக்கிறேன், என்னுடைய ஒரிஜினல் கலர் இது கிடையாது. இப்போ என்னுடைய பழைய நண்பர்கள் பார்த்தாங்கன்னா எனக்கு அடையாளம் தெரியாது. நீங்கள் தயவு செஞ்சு பேர் உமாபதினு போடுங்க, கே உமாபதி. கண்டிப்பாக மனம் திறந்து பெற்றோர்கள் தங்கள் கெடுபிடியை குறைச்சிட்டு, ஜாதகம், ஜாதி, மதம், மொழின்னு கெடுபிடியை குறைச்சிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் சாதாரணமாக பண்ணி வைக்கிறோம் அந்த கல்யாணத்தை. இவங்களாலையும் பண்ண முடியும். சூப்பர், தேங்க்யூ. ஆக்சுவலாக ஜஸ்ட் நீங்கள் வந்ததுனால ஒரு கியூரியாசிட்டியில் மேபி உங்கள் மூலமாக இன்னொரு தகவல் போகலான்னு. இந்த வெண்புள்ளிக்கு வந்து மருந்து இருக்கா? கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வெண்புள்ளிக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஒரு மூலிகை மருந்து. இதில் என்ன ஸ்பெஷல்னா, நாங்கள் இதை 16 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். பல அலோபதி மருந்துகள், அதாவது என்னென்னா நிறைய ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும்,
கிட்னி லிவரை பாதிக்கப்படும். இது முழுக்க முழுக்க மூலிகை, எந்த பக்க விளைவும் இல்லை. 13 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க 400 நாளில் தங்களுடைய நார்மல் ஸ்கின்னை பெற்றுடலாம். சூப்பர். நாங்கள் ஒரு லூக்கோ ஸ்கின்னு பேர். இதுக்காக நாங்கள் செமினார் ஒவ்வொரு வாரமும் தாம்பரத்தில் இருக்கிற வள்ளுவர் குருகுலம் ஸ்கூலில் ஞாயிற்றுக்கிழமை நடத்துவோம். இந்த மருந்து கிடைக்குது, இந்தியா முழுக்க கிடைக்குது. லூக்கோ ஸ்கின். லூக்கோ ஸ்கின் அது பேர். ஆக்சுவலாக நீ ஏன்னா இந்த பெயரை இங்கே உச்சரிக்கிறதும் இது 4 பேருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறதும் விளம்பரத்துக்கு கிடையாது. இதை DRDO தயாரிக்கிறது, கவர்மெண்ட் தயாரிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலேயோ அல்லது இந்தியாலேயோ யாரோ ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த மருந்து போய் சேரும், இந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக பயன்படணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் we are telling this. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜிஓ இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு அரசு பிறப்பித்த ஜிஓவை பின்பற்றி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அதுலேயும் வெண்குஷ்டம்னு அழைக்கக்கூடாது. ஏன்னா இது ஸ்வேத குஷ்டான்னு சான்ஸ்கிரிட்ல சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் கொடுத்த ஜிஓவில் தமிழ்நாடு நமக்கு வழிகாட்டுதுன்னே குறிப்பிட்டிருக்கிறாங்க. சூப்பர். தமிழ்நாடு தான் முதல் தடவை வந்திருக்கு. தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அஹெட் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும். சோஷியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை, எப்பொழுதுமே தமிழ்நாடு அகடாவே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மருந்து பற்றின பேரை தகவலை சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, அதான் யாரும் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான்.